வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யா வந்து இந்த வாரத்துக்கான எலிமினேஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபன் மோடில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் விஷால், ராணவ் அண்ட் தென் சௌந்தர்யா. ஒரு கட்டத்தில் பேசிட்டு தூங்க போகிறேன்ற மாதிரி சௌந்தர்யா வெளியே போகிறப்ப ராணவ் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, யார் வெளியே போவாங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ராணவ். ஸோ ராணவ் வந்து பார்த்திங்கன்னா, நானாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு உன்னோட மைண்டில் யார் இருக்காங்க வெளியே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா சொல்கிறாங்க, அருண் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் நீ கூட வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ராணவையும் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராணவ், விஜய் விஷால் அண்ட் தென் அருண் இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ராணவ் வந்து கண்டிப்பாக போவார். அண்ட் தென் விஜய் விஷால் அண்ட் தென் அருண் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் இந்த 3 பேரில் 2 பேருன்னா பவித்ரா அப்படின்ற மாதிரி ராணவ் கேட்குறாங்க. உடனே வந்து ஆமாம் இல்லை, பவித்ராவும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்னும் 2 பேரை மென்ஷன் பண்ணி அவங்க வெளியே போக வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் தென் மஞ்சரி. ஸோ ஜாக்லின், மஞ்சரி எல்லாம் போவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேர் தீபக். எஸ், தீபக்கையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ப்ரிடிக்ஷன் படி மஞ்சரி, ஜாக்லின் அண்ட் தென் தீபக் இவங்க 3 பேரை தவிர்த்து வேறு யார் வேணாலும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முத்துக்குமரன் அண்ட் தென் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்லேயே இல்லை, அதனால் அவங்க 2 பேரும் அவுட்டு. அண்ட் தென் ரயான் வந்து டிடிஎஃப் வின்னர் அப்படின்றனால அவரும் வந்து எலிமினேட் ஆக மாட்டார் அப்படின்ற பட்சத்தில் மிச்சம் இருக்கிற லைக் 7 பேரில் வந்து பார்த்திங்கன்னா யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்றத சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. அதில் தீபக், மஞ்சரி, ஜாக்லின் இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்க 4 பேரில் தான் வந்து யாராவது 2 பேர் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, இவங்க ப்ரிடிக்ஷன் படி லைக் இந்த குரூப்பில் ராணவ் அண்ட் தென் விஜய் விஷால், அருண் இவங்க 3 பேரில் யாராவது 2 பேர் போகிறாங்களா, இல்லை பவித்ரா அண்ட் தென் இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்லை சர்ப்ரைஸாக வேறு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் நடந்த மாதிரி ஜெஃப்ரி எலிமினேட் ஆனது லைக் டிசர்வே கிடையாது டு எலிமினேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் டிடிஎஃப்பில் இருந்திருந்தார் அப்படின்னா உண்மையிலே வேறு மாதிரியான கேமை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த வாரம் ஏதாவது ஷாக்கிங்கான எலிமினேஷன் இருக்கா அப்படின்றத மார்னிங் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எலிமினேஷன் ப்ரிடிக்ஷனை வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் விஷால் அண்ட் தென் ராணவ் கிட்ட. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.